லக்கிலி நமக்கு வந்து லெக் பீஸ் ஒன்று வந்துருக்குது. தென் லாலிபாப் போயிடலாம். நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எதிர் வந்து லெமன் ஜூஸா இல்லை கிரேப் ஜூஸா. இங்கே பாருங்கள், கட் பண்ணும்போது அந்த ஜீரா எப்படி உள்ளேருந்து வெளியே வருதுன்னு பாருங்கள். சியர்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் டீம்மேட்ஸும் சேர்ந்து ஒரு டீம் லஞ்சுக்காக வெளியே வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கோவை ராயல் பிரியாணி. இந்த ஹோட்டல் எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான்வெஜ் எல்லாமே வந்து ஒரு காம்போவாக நிறையா காம்போஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் கம்மி பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதனால் என்னென்ன காம்போஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வருது எல்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். வாங்க உள்ளே போகலாம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீலிங்கில் எல்லாம் ஃப்ளோட்டிங் லைட்ஸோட நல்ல உட்டன் தீம் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹோட்டலில் ஃபுட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அதோட ஆம்பியன்ஸ் தான். அது நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபுட்டை நல்லா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஹோட்டல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வெளியே ரோட் வியூ நல்லா இருக்குது. நாங்கள் போன டைம் செம்ம மழை வேறு வந்துச்சு. நான் விண்டோ ஓரமாக உட்காந்து மழையை ரசிச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே காய்ஸ், ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து மோஸ்ட்டாக செல்ஃப் சர்வீஸ் தான். அதனால் நம்ம தான் போய் வாங்கி கொண்டு வர மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. கைஸ், இப்போ ஃபுட் ஐட்டமெல்லாம் வந்துருச்சு. என்னோடய டீம் வந்து இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவசரம். அப்படியே ஹாய் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாய். ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் ஓகே. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நீட்டான ஒரு பிளேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. காம்போ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், பிரியாணி, லெக் பீஸ் அண்ட் எக்கோட வருது. ரைத்தா, கோலா ஒன்று 2 கொடுக்குறாங்க. தென் லாலிபாப் ஒன்று வருது. இது வந்து சிக்கன் கிரேவி. இதில் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வருது. நம்ம வந்து எதிர் குலாப் ஜாமுன் இல்லைனா கேசரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேசரி வந்து இதோ இப்படி இருக்கும் பாருங்கள். தென் ஒரு டொமேட்டோ கெச்சப் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. லக்கிலி நமக்கு வந்து லெக் பீஸ் ஒன்று வந்துருக்குது. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைத்தா மிக்ஸ் பண்ணாமலே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இப்போ ரைத்தா சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸு. இவங்க வந்து ஆம்பூர் ஸ்டைலும் கொடுக்குறாங்க, திண்டுக்கல் ஸ்டைலும் கொடுக்குறாங்க. கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீட்டெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சு சூப்பராக கிறிஸ்பியாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. தென் லாலிபாப் போயிடலாம். லாலிபாப் நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்குது. டெய்லி ஒரு நல்ல டீல் தான் சொல்லி ஆகணும். இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு நல்ல காம்போ சூப்பராக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டே என்ஜாய் பண்ணுறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து பத்தாது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையும் சாப்பிடவே முடியல. அந்தளவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு குவான்டிட்டி. ரைஸாக இருக்கட்டும், கொடுத்த சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பாருங்கள், ஒருத்தன் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்து குலோப் ஜாமுனை வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கோம். எல்லாருமே சூனா பணம் ஆயிட முடியுமாடா? அவங்கள்ட்ட டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். ஸோ ஜூஸ் வருது. நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எதிர் வந்து லெமன் ஜூஸா இல்லை கிரேப் ஜூஸா இல்லை மேங்கோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த 2 தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கேசரி, குலாப் ஜாமுன் இதெல்லாமே வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேட் ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் திங், மை ஃபேவரட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணலாம். நல்லா பிக் குலாப் ஜாமுனாக இருக்குது. ஸ்பூன் நல்லா உட்டில் நல்லா ரியல் ஸ்பூன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி கர்வ்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், கட் பண்ணும்போது அந்த ஜீரா எப்படி உள்ளேருந்து வெளியே வருதுன்னு பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கரெக்டாக வந்துருக்கு. உள்ளேயுமே வந்து ஈவனாக இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா உள்ள சென்ட்ரல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கும்போது. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேசரிக்கு வந்து போயிடலாம். ஓகே, கேசரி எடுக்கிறோம். சூப்பராக இருக்குது. குலாப் ஜாமுன் சாப்பிட்டு கேசரி சாப்பிட்டோன்னா இதோட ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. மற்றபடி ஓகேவாக தான் இருக்குது. கலர்ஸ் எதுவுமே வந்து இவங்க ஆட் பண்ணல.
ஆனால் கலர்ஸ் ஆட் பண்ணுறது நல்லதில்லை. ஜென்ரலி கேசரினா அந்த கேசரி ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து ஒயிட் கலர்லாம் நேச்சுரலாகவே விட்டுருக்காங்க. நம்ம ஹெல்த்துக்கும் கொஞ்சம் நல்லது தான். நெக்ஸ்ட் நம்ம ஜூஸுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். லெமனில் வந்து சுகர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. நல்லா அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. குட் தான், ஏன்னா சுகர் நிறையா சாப்பிட்றது வந்து நல்லதில்லை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம வந்து கிரேப் ஜூஸ்க்கு வந்து போயிடலாம். சியர்ஸ். கிரேப் ஜூஸ் செம்ம திக்காக நல்லா கான்சன்ட்ரேட்டாக இருக்குது. லெமன் கூட கம்பேர் பண்ணால் கிரேப் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஆகணும். ஃபைனலி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கீழே வந்து கிளம்பி போயிட்டுருக்கிறோம். ஃபுட்டு ரியலி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கம்மியான ப்ரைஸுக்கு நிறைய குவான்டிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது. அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஏன்னா இப்போ ஒரு 210 ருபீஸுக்கே வந்து நமக்கு காம்போ கிடைக்கிது. நார்மலாக ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ணுனாலே மினிமம் ஒரு 150 180 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 210லேருந்து 250க்குள்ளேயே நமக்கு நிறையா வந்து காம்போஸ் வந்து நிறையா காம்பினேஷனாக வந்து கொடுக்குறாங்க. அது ரியலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் யுவர் கிறிஸ்டோபர் சைனிங் ஆஃப். பை 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 பை. ஓகே, கிரேப் ஜூஸ் நல்லா சூப்பரான நல்ல கண்டெய்னரில் கொடுத்துருக்குறாங்க. ஐயோ சார், இந்த லேகியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன்.